எல்லாமே கடவுளுடைய இரக்கம் தான், எல்லாமே கடவுள் தான், என்னுடைய வாழ்க்கை முழுவதும் கடவுளை மையப்படுத்தியதான் அப்படின்னு சொல்றான். அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதனுக்கு அவன் கடவுளை நம்பி இருக்கிறான். கடவுளால் ஆகாத ஒன்றுமே கிடையாது. அப்ப கடவுளை நான் சார்ந்து இருக்கிறேன், கடவுளை நான் மையப்படுத்தி இருக்கிறேன் என்று சொன்னால், என் வாழ்க்கையில் அன்புக்குரியவர்களே, மிக அழகாக பேதுருக்கு சொல்றாரு, நீ அந்த பன்னிரு அரியணையில் இருக்கக்கூடிய 12 நபர்களோட நீயும் இருப்ப. நீ விண்ணகத்தில் மட்டும் நுழைய போகிறது கிடையாது, அந்த அரியணையில் முக்கியமான இடத்துல நீயும் இருப்ப. யாரெல்லாம் இருக்க போகிறாங்க? யாரெல்லாம் கடவுளை நம்பி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்னா, சில நேரங்கள் அன்புக்குரியவர்களே, சில புனிதருடைய வாழ்க்கையில் நம்ம ஏற்கனவே பகிர்ந்து கொடுத்த ஒரு செய்தி தான். புனித டான் போஸ்கோனுடைய காலத்தில் வாழ்ந்த ஒரு புனிதர் ஒவ்வொரு நாளும் கிடைக்கக்கூடிய எல்லா காசையும் கொண்டு தன்னுடைய மக்களுக்காக செலவழித்து மிச்சம் என்ன இருக்கோ அதெல்லாம் தூக்கி மேலேருந்து கீழே ஏழை மக்களுக்கு போட்டுருவாராம். அதெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்களாம். திருப்பியும் அடுத்த நாள் மற்றவர்களை போய் இது என்னுடைய மக்களுக்காக ஏதாவது உதவி செய்வீங்க அப்படின்னு கேட்பாராம். என்னன்னா, முற்றிலுமாக நான் ஆண்டவரை தான் சார்ந்திருக்கிறேன், வேற எதுவுமே கிடையாது. அதான் இன்னைக்கு இறைவார்த்தையில் நம்ம வாசிக்கிறோம், பொருள் ஆசைதான் எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர். பொருள் ஆசைதான் எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர்.